ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், நீங்க எல்லாம் ரொம்ப அழகா மத்தேயு 28 அதிகாரங்களையும் நீங்க அழகா எழுதி முடிச்சீங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தையும் நீங்க அழகா பண்றீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார், உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார். நீங்க கூப்பிடும் பொழுதே உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம் ஏசப்பா. நீதிமான்கள் மேல் உங்களுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அவர்கள் கூப்பிடுதலுக்கு உங்களுடைய செவிகள் கவனித்திருக்கிறதப்பா. பிள்ளைகளை நீதிமானாய் அழைத்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்களப்பா. உம்முடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் இரவும் பகலும் பிள்ளைகள் ஆண்டவரை உங்களுடைய வேதத்தை தியானிக்கிறார்களப்பா. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய வார்த்தையின்படியே வற்றாத நீரூற்றை போல இருக்க உதவி செய்யும் ராஜா. இவங்க செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், இவங்க பெற்றோர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு 2ஆம் வசனம். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். 3ஆம் வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4ஆம் வசனம். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். 5ஆம் வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 6ஆம் வசனம். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர் 7ஆம் வசனம். இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். 8ஆம் வசனம். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? 9ஆம் வசனம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? 10ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி 11ஆம் வசனம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 12ஆம் வசனம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 13ஆம் வசனம். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடலருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். 14ஆம் வசனம். அவர் நடந்து போகையில் அல்பேயாவின் குமாரனாகிய லேயு ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். 15ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பந்திருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். 16ஆம் வசனம். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். 17ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். 18ஆம் வசனம். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். 19ஆம் வசனம். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. 20ஆம் வசனம். மணவாளன் அவர்களை விட்டு இடுபடும் நாட்கள் வரும்,
அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். 21ஆம் வசனம். ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த புதிய துண்டு பழையதாய் அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். 22ஆம் வசனம். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். 23ஆம் வசனம். பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். 24ஆம் வசனம். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். 25ஆம் வசனம். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த பொழுது. 26ஆம் வசனம். அவன் அபியாத்தார் என்னும் பிரதான ஆசாரின் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூக தப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். 27ஆம் வசனம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. 28ஆம் வசனம். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். அல்லேலூயா, ஆமென். மார்க்கு 2ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டிங்களா சில்ட்ரன்ஸ்? மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதாவது ஏசப்பா யாருடைய விசுவாசத்தை பார்த்தாரா? அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை பார்க்கிலும் திமிர்வாதக்காரனை கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேர், அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னிச்சு திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தாங்களாம். பார்த்தீங்கன்னா அங்கே ஏசப்பாவை பார்க்கவே முடியல, அப்படியே கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்குது. ஆனாலும் அந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, திமிர்வாதக்காரனை எப்படியாவது ஏசப்பா கிட்ட இந்த திமிர்வாதக்காரன் எப்படியாவது போயிடணுன்றதுக்காக அந்த வீட்டின் மேற்கூரையே என்ன பண்ணுறாங்க, பிச்சு ஒரு கட்டிலில் வச்சு என்ன பண்ணுறாங்க, நூலை விட்டு கீழே இறக்குறாங்க. கயிறு போட்டு 4 பக்கமும் கயிறு போட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, கீழே இறக்குறாங்க. ஏசப்பாவுடைய காலின் கீழே அந்த திமிர்வாதக்காரன் வந்து அப்படியே படுத்து கிடக்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஏசப்பா என்ன பார்க்குறாரு, அந்த அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்குறாரு. சரிங்களா சில்ட்ரன்ஸ்? நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், ஏசப்பா மேலே மிகப்பெரிய விசுவாசம் வேணும். எப்படிப்பட்ட வியாதியும் ஏசப்பா சுகமாக்குவார், எப்படிப்பட்ட பலவீனத்தையும் ஏசப்பா சுகமாக்குவார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வேணும். எந்த காரியத்துலேயும் நம்ம ஏசப்பா கிட்ட போனால் ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு எப்போவுமே இருக்கணும் சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நம்ம விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் பதிலை பெற முடியும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? நீதிமான்களை அல்ல டேஷ் மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆ, நல்லவர்களையே, ஆ, துரோகிகளையே, இ, பாவிகளையே. சரியான விடைய அழகாக எழுதி ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.